தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, தவக்காலத்தின் 5ஆம் வாரத்திலே பயணிக்கின்றோம். நாம் செய்யும் அனைத்து தவ முயற்சிகளும் நம்மை இறைவனுக்கு நெருக்கமாகவும் பிறருக்கு நெருக்கமாகவும் நீதி நேர்மையோடும் இரக்கமும் மன்னிப்பும் நிறைந்த குணநலன்களோடு நம்மை வாழ வைக்க இத்தெய்வீக திருப்பலி வழியாக வேண்டுவோம். இத்திருப்பலியை தகுந்த உள்ளத்தோடு ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கும் நமது குறைகளை பலவீனங்களை ஏற்று மனவருந்தி இறைவனின் இரக்கத்தை மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்கும்படி அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரமதந்தையிடம் பரிந்து பேச அவரது வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, சொல்லற்கரிய உமது அருளாலும் எல்லா ஆசிகளாலும் நாங்கள் செல்வராக்கப்பட்டுள்ளோம். இவ்வாறு பழைமையிலிருந்து நாங்கள் புதுமைக்கு மாறுவதன் வழியாக விண்ணரசின் மாட்சிக்கு எங்களையே தயார் செய்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டம் சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர். நிகழும் உண்மை எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன். ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞனிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர் பால் திரும்பி, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று வினவினர். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ரேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே, அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள். இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய் சான்று சொல்லியிருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லோரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாக விளக்கப்படும். ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலைவில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீய செயலில் விளைத்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன.
மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்ற ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார். அதற்கு அவர் விலா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாய் பொய் சொல்லுகிறாய். அது உன் தலைமையிலேயே விழும். ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ ஈராவுக்கல்ல கானாவிற்கு பிறந்தவன். அழகு உன்னை மயங்கிவிட்டது, காமம் உன்னை நெறி தவறு செய்துவிட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள். அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் ஈதாவின் மகளாகி இவரால் உங்கள் தீயச் செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார். அவரோ கருவாளி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்லுகிறாய். அது உன் தலைமையிலேயே விழும். ஏனெனில் உன்னை இருகூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய்ச்சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறு செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிட்டேன். ஏற்புடைய காலம் இதுவே, மீட்பின் காலமும் இதுவே. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டு கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டது முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள்.
இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர் இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, 1000 குற்றவாளிகள் விடுவிக்கப்படலாம். ஆனால் ஒரு நிரபராதி கூட எந்த விதத்திலும் தண்டனை பெறக்கூடாது என்ற வார்த்தைகள் நீதியின் மேன்மையை உயர்த்தி நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எத்தனையோ குற்றவாளிகள் நாட்டிலே விடுவிக்கப்படலாம். ஆனால் நிரபராதி, குற்றமற்ற ஒருவர் அநியாயமாக தண்டிக்கப்படக்கூடாது. அதுதான் நீதி, அதுதான் நியாயம், அதுதான் நீதியின் உச்ச நிலைமை. இன்றைய வாசகங்கள் நமக்கு 2 வித்தியாசமான காட்சிகளை கொடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே குற்றமற்ற ஒரு பெண் குற்றவாளியாக தீர்ப்பிடப்பட அங்கே முன்னிலைப்படுத்தப்படுகிறார். எந்த குற்றமும் செய்யவில்லை, ஆனால் குற்றவாளியாக அங்கே சூசன்னா என்ற ஒரு பெண் அங்கே நிறுத்தப்படுகிறாள். ஆனால் அந்த பெண் என்ன செய்தார்? கடவுளை நோக்கி குரல் எழுப்புகிறார். கடவுள்தான் இனிமேல் எனக்கு எல்லாம், அவர்தான் நீதியை நிலைநாட்ட வேண்டும், அவர்தான் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும், நான் குற்றமற்றவள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று குரல் எழுப்பி மன்றாடுகிறாள். அவள் மன்றாட்டு கேட்கப்பட்டது. அபலையின் குரல், ஏழையின் குரல், அதற்கு இறங்கும் தெய்வம் நம் கடவுள். நம் கடவுள் எப்போதும் உண்மை நீதியின் பக்கம் இருப்பவர் என்பதை நிரூபித்து இந்த சூசன்னாவுக்கு தானியேல் என்ற ஒருவரை அனுப்பி அங்கே நீதியை நிலைநாட்ட அங்கே செயல்படுவதை பார்க்கிறோம். அவர்கள் பொய் சான்று கூறி குற்றப்படுத்தி, ஏனெனில் அவர்களுடைய ஆசைகளுக்கு இவள் இணங்கவில்லை என்பதற்காக பழிவாங்க இப்படி குற்றம் சுமத்தி அவர்கள் தண்டனை பெற முயற்சிக்கிறார்கள். ஆனால் கடவுள் அன்பு தெய்வம், அவர் நீதியின் பக்கம் எப்போதும் இருப்பவர். ஆகவே தானியேல் வழியாக எடுத்துரைத்து உண்மையை வெளிப்படுத்தி இது எல்லாம் பொய் குற்றச்சாட்டு என்பதை, அந்த முதியோர்கள் செய்ததை தண்டித்து வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அதே வேளையிலே நற்செய்தியிலே இன்னொரு காட்சி. குற்றம் புரிந்த ஒரு பெண், விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிபட்ட ஒரு பெண், அவளை இயேசு முன்னிலையில் நிறுத்துகிறார்கள். பரிசேய கூட்டம் கையிலே கற்கள், துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மோசே சட்டப்படி இவள் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும், என்ன சொல்கிறீர் என்று இயேசுவிடம் கேட்டார்கள். சட்டத்தின்படி கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். இயேசு என்ன சொல்கிறார்? கல் எறியணுமா, எறிங்க. ஆனால் முதல்ல உங்களில் யாராவது குற்றமே செய்யாதவர்கள் இருந்தால் கல் எறியுங்கள். நீங்கள் எல்லோரும் உத்தமர்கள், நீதிமான்கள், நேர்மையாளர்கள், எந்த பாவமும் பழியும் செய்யாதவர்கள் என்றால் கல் எறியுங்கள். என்ன நடந்தது? முதியோர் தொடங்கி கடைசியானோர் வரை கற்களை கீழே போட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் உள்ளத்திலே அவர்களுக்கு நன்றாக தெரியும்
அனைவரும் பாவிகள், அனைவரிடமும் குற்றம் உண்டு. யாரும் நிறைவானவர்கள் அல்ல, நேர்மையாளர்கள் அல்ல, அவர்களுக்கு தெரியும். ஆகவே தலைகுனிந்து போய்விடுகிறார்கள். தலை நிமிர முடியாமல் அவமானப்பட்டு இருந்த அந்த பெண் மட்டும் அங்கே இருக்கிறார். இயேசு பார்க்கிறார். யாருமே தீர்ப்பிடவில்லையா? இல்லை ஆண்டவரே, நானும் தீர்ப்பிடேன். இனிமேல் பாவம் செய்யாதே, சமாதானமாய்ப்போ என்று அனுப்புகிறார். தீர்ப்பிடாத ஆண்டவர், இரக்கம் நிறைந்த கருணை வள்ளல், மன்னிக்கின்ற தெய்வம், சட்டப்படி சாக வேண்டும், கல்லால் எறிந்து கொல்லப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இயேசு செய்யவில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு பக்கம் நீதியின்படி நடத்து, இன்னொரு பக்கம் இரக்கத்தின்படி நடத்தும் தெய்வம். நீதியும் இரக்கமும் இணைந்த கடவுள் நம் கடவுள். அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கும் நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அநியாயமாக நாம் பழி சுமத்தி இருப்போமா? யாரையாவது வேண்டுமென்று பழி வாங்குவதற்காக பொய் குற்றச்சாட்டு நிகழ்த்தி இருப்போமா? யாராவது நமக்கு தடையாக முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை இடறி விழச் செய்ய நாம் பல்வேறு சாக்கு போக்குகள் சொல்லி அவர்களை கீழே இறக்க அவர்கள் மீது குற்றம் சுமத்தி இருப்போமா? இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி பெயரை கெடுத்து அவர்கள் பல்வேறு விதங்களிலே பாதிப்புக்கு உள்ளாக்க நாம் இருந்திருப்போமா? அன்று இயேசு நம் ஆண்டவர் அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டார். பிலாத்து நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்டார். ஒரு பக்கம் பரபாஸ் என்ற கள்வன், இன்னொரு பக்கம் இயேசு என்ற நமது அன்பு மீட்பர், குற்றமே அற்றவர். பிலாத்து கேட்கிறான், யாரை நான் விடுதலை செய்ய? பக்கா திருடனாகி இந்த பரபாசையா, அல்லது குற்றமே அறியாத இயேசுவையா, மாசற்றவரையா? மக்கள் கூட்டம் அந்த பரிசேய மறைநூல் அறிஞர்கள் தலைவர்களுடைய ஊக்குவிப்பினால் என்ன சொல்கிறார்கள்? பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை ஒழிக, சிலுவையில் அறையும் என்று தீர்ப்பிட்டார்கள். ஒன்றும் அறியாமல், முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இயேசுவின் மீது அபாண்டமாக அந்த பழி சுமத்தப்பட்டது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஊரோடு சேர்ந்து நாமும் கும்பலிலே கோவிந்தா பாடும் கூட்டமா? இப்படி எல்லோரும் சொல்கிறார்கள், அவன் குற்றவாளிதான், அவள் அப்படிப்பட்டவள் தான் என்று நாமும் சேர்ந்து அநியாயமாக தீர்ப்பிட்டிருப்போமா? இதோ இயேசு அன்று இப்படித்தான் அநியாயமாக தீர்ப்புக்குள்ளானார். ஒவ்வொரு முறையும் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை அபாண்ட பழி சுமத்தும் போது அந்த இயேசுவின் மீதே சுமத்துகிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் அந்த இயேசுவின் இரக்கம் நிறைந்த கருணை உள்ளம் வரட்டும். தவறு செய்திருந்தால் கூட அவர்களை மன்னிக்க, அவர்கள் மீது இரக்கம் காட்ட, பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த உன்னத பண்பு நம்மிலே வரட்டும். இதோ இத்தெய்வீக திருப்பலியிலே பாவிகளாகிய நம்மையெல்லாம் அரவணைத்து ஏற்று அவரோடு ஒன்றித்து உறவு கொள்ளச் செய்யும் அந்த இயேசுவிடம் நம்மையே ஒப்பு கொடுப்போம். அவருக்கிருந்த அந்த இரக்கமும் மன்னிக்கும் உள்ளமும் நீதி நேர்மையோடு யாரையும் தீர்ப்பிடாமல் மற்றவர்கள் எவருக்கும் அநியாயமாக அபாண்டமாக பழி சுமத்தாமல் நீதியோடு அனைத்தையும் செய்யும் அந்த தெய்வத்தின் நீதியின் உள்ளம் நமக்கும் வரட்டும். ஆமென். ஆசீர் வேண்டி பலியை தாருங்கள். நம்மிய தேவன் பலியை ஏற்க
அன்பை தாருங்கள், அன்பை தாருங்கள், உங்கள் அன்பை தாருங்கள். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை கொண்டாட இருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உடல் ஒருத்தலின் பயனாக மகிழ்வை தரும் மன தூய்மையாவை நாங்கள் உமக்கு காணிக்கை ஆக்குவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்கடிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் திருவிருந்திலே பங்கு பெறும் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்களின் ஆசியால் வலிமை பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் நாங்கள் எப்பொழுதும் குற்றங்களிலிருந்து கழுவப் பெற்று கிறிஸ்துவை பின்பற்றி உம்மை நோக்கி முன்னேறி வருவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.